குழந்தைங்க பார்த்த உடனே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணுங்களா, உடனே காலி பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுக்கு அழகாக செஞ்சு கொடுங்க, உடனே காலி பண்ணிடுவாங்க. சின்ன குழந்தைங்க மட்டும் கிடையாது, சாப்பாடே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உடனே காலி பண்ணிடுவாங்க. இப்போ வாங்க எக் சப்ஜி எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய், சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சாட் மசாலா, ஆம்சூர் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா தூவிட்டு லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கணும். ரொம்ப ஹார்ஷெல்லாம் கலக்கக்கூடாது. சாஃப்டாக இருக்கணும். இந்த எக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸை இன்னும் கொஞ்சம் தூவிட்டு மிளகு தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து இறக்கிடுங்க. சுட சுட சப்பாத்தியோட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே டேஸ்டியாகவே இருந்தது. நம்ம சேனலில் சப்பாத்தி சில்லி ஃப்ளேக்ஸில் எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.